மாணவர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாடம் 5 பைத்தான் அறிமுகம். இந்த பைத்தான் பாடத்தில் மாறிகள் மற்றும் செயற்குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது C++ லாங்குவேஜை படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் 12ஆம் வகுப்பில் உங்களுக்கு வந்து பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பொது பயன்பாடு நிரலாக்க மொழி, ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ், எல்லா வகையிலுமே இது பயன்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு லாங்குவேஜ். இதை வந்து நெதர்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய கணிதவியல் மற்றும் கணினி அறிவியல் தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த கைடவான் ரோசும் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது வந்து 1991ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு லாங்குவேஜ். இந்த பைத்தான் அப்படிங்கும்போது பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பாம்பின் பேர் தான் பைத்தானில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் 1970 பிபிசி நகைச்சுவை தொடர், அதாவது பிபிசி சேனலில் வந்து ஒரு சீரியல் ஒன்று போயிட்டு இருந்து, ரொம்ப பிரபலமாக அந்த டைமில் போயிட்டு இருந்து. ஸோ அந்த சீரியல் பேர் பார்த்திங்கன்னா மோண்டி பைத்தான்ஸ் பிளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற பேர். அந்த சீரியலில் இருக்கக்கூடிய நேம், அந்த சீரியலுடைய பேர் வந்து பைத்தான்ஸுங்கிற பேர் தான் இதில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொழி பொறுத்த வரைக்கும் நிரலாக்க மற்றும் பொருள் நிரலாக்க மொழியாக இது வந்து இருக்குது. இது வந்து ஜெனரல் லாங்குவேஜாகவும் அதே நேரத்தில் வந்து ஊப்ஸ் லாங்குவேஜ்லேயும் இது வந்து நிறைய வகையில் இது வந்து பயன்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வெப்சைட் டிசைனாக இருந்தாலும் சரி, அல்லது கேம்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு ஜெனரல் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, இந்த லாங்குவேஜ் வந்து பெரிய அளவில் வந்து பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ டெலகிராம் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கெலாம் பயன்படுகிற டெலகிராம் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்லாம் இந்த பைத்தான் லாங்குவேஜ் தான் பெரிய அளவில் பயன்பட்டுருக்கு. ஸோ டாப்பர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் கூட இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணது வந்து பைத்தான் லாங்குவேஜ் தான். ஸோ மிக எளிமையான லாங்குவேஜ், எல்லோரும் ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ இனி நம்ம அடுத்தடுத்த டாபிக் போகும்போது நம்ம வந்து எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பைத்தானுடைய சிறப்பம்சங்கள், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது. இது வந்து அறிவியல் மற்றும் அறிவியல் அல்லாத நிரலாக்கத்திற்கு பயன்படுத்தலாம். வந்து சயின்ஸ், சில லாங்குவேஜெலாம் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக மட்டும்தான் பயன்படும், அல்லது இந்த லாங்குவேஜ் வந்து சயின்ஸுக்கு பயன்படுத்த முடியாது, இது இப்போ வேறு மாதிரி டெக்னிக்கில் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் சயின்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸு அல்லாத இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த இடத்துலையும் நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இது இயக்க முறைமை சாராத ஒரு மொழியாகும். இயக்க முறைமை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த ஆப்ரேட்டிங்லேருந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் வந்து நம்ம இந்த இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எந்த விண்டோஸாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் இதை நம்ம வந்து எளிமையாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பைத்தான் லாங்குவேஜை பொறுத்தவரை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைத்தான் நிரல் எளிதாக புரிந்து கொள்ள இயலும், நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உள்ள ஒரு லாங்குவேஜை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து 2 முறைமையில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒன்று வந்து ஊடாடும் முறைமை, இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் முறைமை, ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊடாடும் முறைமை அப்படிங்கிறது இதில் ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இந்த ஊடாடும் இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து நம்ம வந்து கமாண்ட் டைப் பண்ணாலும் நம்ம அதனுடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக உடனே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதனுடைய இன்டர்ப்ரெட்டர் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்ப்ரெட்டர் வந்து அந்த அளவுக்கு அது வந்து யூஸ் ஆகும். சில இப்போ சி லாங்குவேஜில் கூட நம்ம வந்து ஒரு 20 லைன் டைப் பண்ணால் தான் நம்ம அதனுடைய அவுட்புட் என்னங்கிறது பார்க்க முடியும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் வந்து நம்ம டைப் பண்ணால் கூட, ஒரு கமாண்ட் கொடுத்தா கூட அதனுடைய அவுட்புட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் மட்டும் இன்னொன்று பார்த்திங்கன்னா, வி கேன் யூஸ் சிம்பிள் கால்குலேட்டராகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கால்குலேட்டர் இதை நார்மலாக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கூட நம்ம வந்து அந்த கால்குலேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் பைத்தானோட லாங்குவேஜ் வந்து ஐடிஎல்இ, அதாவது இன்டகிரேட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஏன் இதெல்லாம் நான் வந்து கோட் பண்ணி சொல்கிறேன்னா, சில நேரங்களில் வந்து 1 மார்க் கொஸ்டினில் வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஐடிஎல்இ அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம்.
அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் எழுத தெரியணும். நம்ம வந்து சில இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஐடிஎல்இனா என்ன, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு லைன் பை லைன் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு முறைமை பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் முறைமை. ஸ்கிரிப்ட் முறைமை அப்படிங்கிறது நார்மலாக ஒரு எந்த லாங்குவேஜ் நம்ம பண்ணும்போது சிஆர் இருந்தாலும் சரி, C++ஆக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம ஒவ்வொரு கமெண்ட்டையும் நம்ம டைப் பண்ணுவோம். பண்ணிருக்கிறப்ப அதை கம்பைல் பண்ணுவோம், அடுத்து ரன் பண்ணுறோம். அதே மெத்தடு தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் முறைமை, ஸ்கிரிப்ட் மோடு. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அந்த ஃபைலில் வந்து நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைலை சேவ் பண்ணும்போது பொறுத்த வரைக்கும் ஃபைல் நேம் கொடுத்து .pyன்னு கொடுக்கணும். அதாவது பைத்தான் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் .py அப்படிங்கிற கொடுத்து சேவ் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலாக ப்ரோக்ராமை வந்து எப்படி ரன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கணும். அல்லது F5 கீயை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஊடாடு முறைமை, ஸ்கிரிப்ட் முறைமை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இதில் கிளிக் பண்ணுறோம். அதில் பைத்தான் 3.7 இருக்குது. ஸோ அதில் ஐடிஎல்இ பைத்தான் 3.7 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். நமக்கு விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட், இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இந்த மோடில் தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம டைப் பண்ணலாம். சிங்கிள் கமாண்ட் கூட கொடுக்கலாம். நான் சொன்ன கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கூட சொன்னேன் இல்லையா. ஸோ 10 அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து 12 அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இன்னொரு கமெண்ட் பாரு, 10 + 12 அப்படின்னு கொடுத்தோன்னா 22 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ A = 10, B = 20, C = A + B அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இதோடைய அவுட்புட் என்னன்னு நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் C 30. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமாண்டும் அந்த அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் வந்து உடனே நமக்கு அதுக்குடைய அவுட்புட்டை கொடுக்குது. இது மற்ற எந்த லாங்குவேஜிலும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இதான் வந்து இன்ட்ராக்டிவ் மோடோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு எப்படி பார்ப்போம். ஸோ ஃபைலில் நியூ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ப்ரோக்ராம் டைப்பில் 2 நம்பரை கூட்டுறதே நம்ம பார்ப்போம். A = 10, B = 20, C = A + B, print C அப்படிங்கிற கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபைலில் சேவ் பண்ணோம். ஃபைல் சேவ். ஃபர்ஸ்ட் 1.py அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 1.py. இப்போ ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுருங்களேன். ஸோ ரன்னில் ரன் மாடியூல் F5 அல்லது F5 கீ ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதனோட அவுட்புட் 30, 10 + 20 ஆட் பண்ணி இது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் முறையிலும் சரி, இன்ட்ராக்டிவ் மோடு முறையிலும் சரி, நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராமை வந்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து இதை எப்படி நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.